காத்திருந்த பாதை. உணர்ச்சி நிறைந்த சிறுகதை. சரவணன் தனது அம்மாவுடன் வாழ்ந்த ஒரே மகன். சிறிய வீடு, சாதாரண வாழ்க்கை. ஆனால் அன்பு நிறைந்த நாட்கள். அம்மா தினமும் வேலைக்குப் போனாலும் மாலையில் சரவணனுக்காக அவள் சிரிப்பும் சோர்வு மறந்த சமையலும் காத்திருக்கும். ஒரு நாள் சரவணன் நகரத்துக்கு வேலைக்குப் போக வேண்டிய சூழல் வந்தது. அம்மா, 2 மாதத்துக்கு போய் வர்றேன். பணம் சேர்த்துவிட்டு நல்ல வீடு வாங்கலாம் என்று சொல்லி அவர் ரயில் ஏறினார். அம்மா சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் மெல்ல மறைந்த பயமும் காலியான தனிமையும் இருந்தது. 2 மாதங்கள், 3 மாதங்கள், 6 மாதங்கள். சரவணன் அடிக்கடி அழைக்க முடியாமல் வேலைப்பளுவில் மூழ்கி வாழ்ந்தான். அம்மா மட்டும் ஒவ்வொரு மாலையும் கதவை சிறிது திறந்துவிட்டு உட்கார்ந்து மகனின் பாத சப்தத்தை காத்திருந்தாள். ஒரு நாள் அம்மாவின் குரல் தொலைபேசியில் மங்கியது. சரவணா, நீ வந்தா போதும். இன்னும் நீண்ட நேரம் காத்திருக்க முடியலடி. அதிலேயே அழைப்பு துண்டானது. பயத்தில் குலுங்கி அவர் ஊருக்கு ஓடினார். வீட்டுக்குள் நுழைந்தபோது அம்மா மரச்சட்டையில் அமர்ந்து தூங்குகிற மாதிரி இருந்தாள். ஆனால் அவள் கைகள் குளிர்ந்திருந்தது. அவள் மடியில் மட்டும் ஒரு நோட்டு. நீ வந்த பாதையை நானே தினமும் பார்த்து காத்திருந்தேன். நான் போன பிறகும் அந்த பாதையில உன் சிரிப்பு மட்டும் வரணும். சரவணன் அழுதபடியே அந்த பாதையை பார்த்தான். அம்மா காத்திருந்த பாதை, இப்போ அவன் மட்டும் காத்திருக்கிற பாதை.